நெல்லை அரசு மருத்துவமனையில் மருத்துவ கழிவுகள் எரிக்கப்பட்ட நிலையில் அதனை மறுத்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் நெல்லை அரசு மருத்துவமனையில் மருத்துவ கழிவுகள் கிடந்ததற்கான வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்களுடன் செய்திகள் வெளியானது. இது தொடர்பாக புகார் எழுந்த நிலையில் மருத்துவமனை ஊழியர்கள் மருத்துவ கழிவுகளை தீ வைத்து எரித்ததால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் உள்ளிட்டவை ஏற்பட்டன. இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மருத்துவமனையில் திடக்கழிவுகள் மற்றும் உணவு கழிவுகள் மட்டுமே இருந்ததாக தெரிவித்திருப்பது பொதுமக்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இதன் மூலம் அரசு அதிகாரிகளை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் காப்பாற்ற முயற்சிக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் பிடி, பிஆர்டிஇ தேர்வுக்கான காலி பணியிடங்களை அதிகரிக்க கோரி முதல்வரிடம் மனு அளிக்க சென்ற ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். 2800 காலி பணியிடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதை அதிகரிக்க வலியுறுத்தி மனு அளிக்க முயன்றபோது அனைவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டு சமூக நலக்கூடத்தில் வைக்கப்பட்டவர்களுக்கு உணவு கூட வழங்கப்படவில்லை என அனைவரும் குற்றம் சாட்டினர். மேலும் கல்வி கற்றுத் தேர்ந்த பட்டதாரிகளின் வாழ்வாதாரத்தை திமுக அரசு கேள்விக்குறியாக்கியுள்ளதாகவும் கண்டனங்கள் எழுந்துள்ளன.